இங்கே. அப்போ இன்னும் நிறையா நம்மளுடைய என்ன ஏதுன்னு கேட்கல, பிபிடி என்ன ஏதுன்னு கேட்கல, நீங்கள் செய்யுங்க நாங்கள் அனுப்பிடுறோம் டெக்னிக்கல் ஆஃபீஸர். அப்போ தான் சரிங்க சார் இதை பற்றி 3 வழி கொடுக்கணும். அப்படின்னா 15 டெக்னிக்கல் ஆஃபீஸர் சார் நெகிரி மட்டும் 5 டெக்னிக்கல் ஆஃபீஸர் செலெக்ஷன் செய்யறதுக்கு. செலக்ட் பண்ணுறது பிரச்சனை வரக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் இல்லைங்களா, அவங்க ஸ்கூலில் நாங்கள் வெளியே போகிறோம், 150 மாணவர்கள் விளையாட்டு இடத்துல நம்ம 45 பேர் ஷார்ட் அவுட் பண்ணி எடுக்கிறோம். அப்போ நிறைய பேர் எதிர்பார்த்து நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு பல பிரச்சனைகள் வரும், அதை சந்திக்கிறீங்க. அதுக்காக இப்போ ஜலத்தனோட உதவி நடக்கும், பிபிடி உதவி நடக்கும், அந்த கலந்த டிபார்ட்மெண்ட் உதவி நடக்கும். இல்லை அவங்க மேல் படிப்புக்கு போகும்பொழுது அவங்களுக்கு ஸ்கீல் இருக்குன்னு அவங்க இருக்காங்க. அப்போது நீங்கள் தொடர்ந்து விளையாடுறீங்க, நமக்கு தெரியும். இது அந்த அளவோட முடியாது. இது நிறைய உங்கள் வாழ்க்கையை தத்துவப்படும், உங்கள் வாழ்க்கையில் தேவையான சாஃப்ட் ஸ்கில் கொடுக்கும், பொறுமையை கொடுக்கும், டிசிப்ளினை கொடுக்கும். ஹாக்கி வந்து ஃபுல் டிசிப்ளின் கேம். ஆகவே இந்த டிசிப்ளின் ஆகவே இதை தவிர பார்த்தீங்கன்னா இப்போ சற்று முன்னே வந்து மேலே ஆடினாங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எல்லாம் 3 நாள் ஆடுவாங்க. இந்த மேடையோட அழகு அவங்களோட டான்ஸ் அழகு எடுத்து கொடுத்துருச்சு. அந்த பிள்ளைங்களை பற்றி ஒரு பெரிய வாய்ப்பு. நம்ம வந்து ஹாக்கியை மட்டும் பார்க்கக்கூடாது, அந்த டான்ஸையும் பார்க்கலாம். மற்ற பிள்ளைங்களோட ஸ்கீல் பாருங்க, என்ன எழுதிக்கிறா, என்ன ஒரு ஸ்ட்ராங்காக நல்லா அருமையாக அழகாக ஆடுறாங்க. எத்தனையோ மேடை ஆடுறதை பார்த்து இன்னைக்கு மேடை ஆடும்போது அது வேறமாக தான் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அந்த பிள்ளைங்க. அவர்களுக்கு அது ஒரு நம்பிக்கை, அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மாடல் அவங்களுக்கு எதிர்காலம் கொண்டு போடுறீங்க. இந்த மாதிரி வாய்ப்புகளை வந்து பரவலாக மாணவர்களுக்கு இது ஹாக்கியோட ஈவெண்ட் ஆனாலும் மற்றவர்களும் மேடை வரணும் அப்படின்னு உண்மையாக பார்த்தோம்னா நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது, நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க படிப்பு செய்யறதுக்கு. நம்ம வேற இடத்துல இந்த மாதிரி செய்யணும். ஆகவே அங்கேயும் பிள்ளைங்க பங்கெடுக்கிறாங்க. பொங்கல் நிகழ்ச்சியோட பெரிய அளவில் டான்ஸ் போட்டியை வைப்போம் நம்ம, அதுக்கும் பிள்ளைங்க நிறைய வராங்க. ஆகவே அந்த மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நினைக்கிறேன் 1 மணிலேருந்து மேக்கப் போட்டுருப்பாங்க, என் மிஸ்டேக் இல்லை, அந்த மேக்கப் பார்த்தாவே தெரியுது. அந்த பிள்ளைங்க எவ்வளோ டிசிப்ளின் இருக்கணும்னா 1 மணிக்கு உட்காந்துருப்பாங்க. 1 மணிலேருந்து மேக்கப் போட்டு 6 ஹவர் மேக்கப் முடிஞ்சு வந்து ஆடிட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க. இன்னொரு டான்ஸ் கிடைக்கும், இன்னொரு டான்ஸ் இருக்குது, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சாப்பிட்டாங்க நமக்காக. ஆகவே பலதரப்பட்ட நிகழ்வுகள் பலதர மாதிரி இருக்கணுன்றதுக்காக இந்த நிகழ்வு வடிவமைக்கப்பட்டது. எது எப்படி இருந்தாலும் இங்கு வருகை கொண்டிருக்கும் அனைவருக்கும் அப்படி யாராவது போய் வெளிப்படுத்திருந்தா இந்த நம்மளுடைய இந்த நிகழ்வுக்கு உதவி செஞ்சுட்டு நம்ம சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம லிஸ்டியை பார்க்கும்போது கூப்பிடுறதுல பாதி பேர் வரேன், பாதி பேர் வரல. அந்த வரேன்னு சொன்னவங்கள இந்த லாஸ்ட் மினிட்ல வராமல் அந்த சீட்டில் உட்காராமல் இருக்கிறவங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் அது கொஞ்சம் சிறைவை நான் எப்பயுமே அதை பார்த்துட்டு நான் கொஞ்சம் கரெக்டாக இருப்பேன். எனக்கு தெரியும், ஏன்னா நம்பிக்கை இல்லைங்களா கொடுக்கும், நம்பிக்கை கொடுக்கும். ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு எல்லாமே செஞ்சிருவோம். நம்பிக்கை மட்டும் கொடுக்கல, வரேன்னு சொல்லிட்டு வரலன்னா எல்லாத்தையும் கொடுத்துரும். அடுத்த நிகழ்ச்சிக்கு போகும்பொழுது நம்ம ரொம்ப யோசிப்போம், அவங்க நாடகம் மாற்று. சில பேர் நமக்கு காசு கொடுத்து திருப்பி செக் போட்டு அனுப்புனவங்களும் இருக்கும். நான் செஞ்சுருக்கேன், காசு மட்டும் வைண்டா, காசு மட்டும் போதுமா, சோறு மட்டும் போதுமான ஒரு கவிஞர் எழுதியிருக்காங்க. அளவுக்கு ஒரு கண்ணீர் வடியும் படிச்சிங்கன்னா, சோறு மட்டும் போதுமா படிச்சுட்டே போங்க. அந்த மாதிரி அதனால பிள்ளை நான் மற்றவங்க எதை எதிர்பார்ப்பேன், நான் என்ன எதிர்பார்ப்பேன்னா டைம் எதிர்பார்ப்பேன், கமிட்மெண்ட் எதிர்பார்ப்பேன். கமிட்மெண்ட் மட்டும் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, அப்படி அமையும். செய்யறக்க அல்ல செய்யணும், செய்யறக்க செய்யாமல் யானும் கடும். செய்யறது செய்யாத கட்டு போயிடுவோம், செய்ய கூறி இதை செய்யாமல் விட்டால் கட்டு போயிடுவோம், ரெண்டுலேயும் கட்டு போயிடுவோம். அதை முடிச்சு போயிருக்கீங்க. ஆகவே